So we are looking at issue of shares for consideration other than cash. Consideration அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்னன்னு புரிஞ்சிடும். ஓகே, கன்சிடரேஷன் அப்படின்னா சம்திங் இன் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். சம்திங் இன் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ ஒரு கடைக்கு போய் ஒரு பென் வாங்குறேன்னு வச்சுக்கோ, சரியா? 10 ரூபா கொடுக்குறேன்னா நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு உன்னோட கன்சிடரேஷன் வந்து அந்த பென், கடைக்காரர் கொடுக்குற பென். கடைக்காரரை பொறுத்தளவுல for the pen he is giving you, what he is getting in return is a 10 rupees that you are paying him. So that is his consideration. Purida liya? Understood? Yes, sir. Sometimes it happens so that some people, sometimes the company enna pannum appadina, when it purchases assets, instead of paying money to the person who is supplying the asset, the company will issue shares to him. Illana, sometimes someone who wants to be a shareholder of a company will supply assets to become shareholder of the company. Instead of அதாவது பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் வந்து அசெட் கொடுப்பான். அந்த அசெட்டுக்கான வேல்யூக்கு ஈக்குவலண்டா கம்பெனி வில் பே ஹிம் திஸ் திங், ஷேர்ஸ். புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? ஒரே நிமிஷம் திருப்பி சொல்லுங்க சார். கன்சிடரேஷன் என்னடா? சம்திங் இன் ரிட்டர்ன். இப்போ கம்பெனிக்கு வந்து ஒரு அசெட் வேணும், சரியா? ஸோ அந்த கடைக்காரன் வந்து வெண்டர் வந்து உனக்கு அசெட் கொடுக்குறான் கம்பெனிக்கு. ஸோ கம்பெனி வந்து அசெட்டை வாங்கிடுது. அண்டர்ஸ்டுட்? இப்போ கம்பெனி வந்து அந்த வெண்டருக்கு வந்து பணம் கொடுக்கணும் இல்லையா? பணத்துக்கு பதிலா அது வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும். புரியுதா இல்லையா? ஓகே சார். யூசுவலா ஷேர்ஸ் வந்து எதுக்கு இஷ்யூ பண்ணும் கம்பெனி? கம்பெனி will issue shares for consideration called cash. ப்ராஸ்பெக்டிவ் ஷேர் ஹோல்டர் இருந்து கேஷை வாங்கிட்டு ஷேர்ஸ் வந்து கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணும். கரெக்டா இல்லையா? இந்த கேஸ்ல வந்து கம்பெனி ஷேர்ஸ் எதுக்கு இஷ்யூ பண்ணுது? அசெட்டை வாங்கிட்டு அதுக்கு வந்து கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுது. ஸோ இட் இஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். இட் மைட் பி அசெட்ஸ், இல்லை ஒரு என்டையர் பிசினஸ். இப்போ நோவா லிமிடெட் வந்து பக்கத்துலேயே வந்து நந்தகிஷோரோட பேக்கரி இருக்குன்னு வச்சுக்கோ, அதை பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னா என்டையர் நந்தகிஷோர் என்ன சொல்றான்னா, சி யூ கேன் டேக் மை பேக்கரி பட் மேக் மீ அ ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்றான். அப்போ நோவா லிமிடெட் என்ன பண்ணும் அப்படின்னா, நந்தகிஷோரோட அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நந்தகிஷோருக்கு அந்த அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூக்கு வந்து நந்தகிஷோருக்கு வந்து ஷேர்ஸ் கொடுத்துரும். புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டுட்? வந்து ஷேர் ஹோல்டர் ஆஃப் நோவா லிமிடெடா மாறிடுவாரு சார். இப்போ நந்தகிஷோர் வந்து ஷேர் ஹோல்டர் ஆஃப் நோவா லிமிடெடா மாறிடுவான். இப்போ டேய், நந்தகிஷோர் கிட்ட ஒரு பேக்கரி இருக்குடா, சரியா? நந்தகிஷோர் கிட்ட ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில வந்து 10 lakh rupees அசெட்ஸ் இருக்கு, 4 lakh rupees லயபிலிட்டிஸ் இருக்கு, சரியா? இப்போ இந்த அசெட்டோட நெட் அசெட்ஸ் என்ன? இந்த அசெட்டோட நெட் வர்த் என்ன? 6 lakhs. இன்னைக்கு நந்தகிஷோர் அசெட் வித்தானா 6 lakh rupees விற்கலாம். கரெக்டா இல்லையா? எஸ் சார். இப்போ நோவா லிமிடெட் வாண்ட்ஸ் டு அக்வயர் தட் பேக்கரி. அந்த பேக்கரி பிசினஸ் வந்து வாங்க விரும்புது. அக்வயர்னா அக்விசிஷன் பண்ண விரும்புது. புரியுதா இல்லையா? So அப்ப யாருக்கு பணம் கொடுக்கணும்? நோவா லிமிடெட் is supposed to pay money to நந்தகிஷோர். நந்தகிஷோர் என்ன சொல்றானா, you don't have to pay money, you give me shares அப்படின்னு சொல்றான். நோவா லிமிடெட் is also okay with it. Okay, so 6 lakh rupees worth shares வந்து நோவா லிமிடெட் நந்தகிஷோருக்கு இஷ்யூ பண்ணிடும். இந்த அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் இனிமேல் நோவா லிமிடெடோட அசெட் அண்ட் லைபிலிட்டியா மாறிடும். புரியுதா இல்லையா? அப்ப கேஷுக்கு பதிலா இந்த இது வந்துருமா சார், ஷேர்ஸ்? சார் அப்ப என்கேஸ் கன்சிடர் நோரா இஸ் கன்சிடரிங் என்கேஸ் சார் as a share partner. நோ பார்ட்னர், ஷேர் ஹோல்டர். அவன் ஷேர் ஹோல்டர். நோரா இல்ல, நோவா லிமிடெட் வந்து அசெட்ஸ் வாங்கிட்டு கம்பெனில ஷேர்ஸ் வந்து கொடுக்குது. இட்ஸ் சிம்பிள். சரி இங்க பாரு, இப்போ இதான் ஒரு பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோ, சரியா? இப்போ நோவா லிமிடெட்ல நோரா வந்து ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ், கரெக்டா? அவ ஷேர் ஹோல்டர் ஆகும்போது என்ன பண்ணா, ஒரு 10 lakh rupees கொடுத்து 10 lakh rupees கேஷ் கொடுத்தா அவ பேர்ல ஷேர் கேபிட்டல் 10 lakh rupees இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது இந்த ஷேர் கேபிட்டல் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? நோராவை ரெப்ரசென்ட் பண்ணுது. கரெக்டா இல்லையா? அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். இப்ப நந்தகிஷோர் என்ன பண்றான்னா, அவன் கேஷ் கொடுக்கல, அவன் அதுக்கு பதிலா என்ன கொடுக்குறான்? அசெட்ஸ் ஒரு 10 lakhs கொடுக்குறான், லயபிலிட்டி ஒரு 4 lakh கொடுக்குறான். ஸோ நெட்டா அவன் எவ்வளவு கொடுக்குறான்? 6 lakh கொடுக்குறான். ஸோ ஷேர் கேபிட்டல் இன்னொரு 6 lakhs ஆட் ஆயிரும். ஸோ நோராவோட 10 lakh worth ஷேர்ஸ் ஃபார் விச் ஷி பெய்ட் கேஷ், நந்தகிஷோரோட 6 lakh worth ஷேர்ஸ் பெய்டு த்ரூ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். புரியுதா இல்லையோ? எஸ் சார்.
புரியுதா? அண்டர்ஸ்டுட்? அப்ப ஷேர்ஸ் போக மீதி காசு கொடுத்துருவாங்க சார், இல்ல அவன் மீதி காசு எங்கடா? 10 லட்ச ரூபா அசெட், 4 லட்ச ரூபா லைபிலிட்டினா நெட் ஒர்த் 6 லட்ச ரூபா. நந்தகிஷோர் கொடுக்க வேண்டிய பணமே 6 லட்ச ரூபா தான். இந்த 6 லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம ஷேர் கொடுத்துட்டோமே, மிச்ச காசுங்கிறதுக்கு எங்க கான்செப்டே இல்லையா? 6 lakh ஷேர்ஸ் அப்படியே கொடுத்தாங்க சார். 6 lakh rupees 6 லட்ச ரூபா அமௌண்ட்டுக்கு ஷேர் கொடுப்பாங்க. கரெக்ட். 6 லட்ச ரூபா அமௌண்ட்டுக்கு ஷேர், 6 lakh ஷேர்ஸ் கிடையாது. ஓகே அண்டர்ஸ்டுட்? ஓகே கைஸ், now இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்கு? நோவா லிமிடெட் பர்ச்சேஸ்ட் அசெட் ஆஃப் ₹6,30,000 from சஞ்சித் லிமிடெட். அதுக்கு சஞ்சித் லிமிடெடுக்கு வந்து நோவா லிமிடெட் வந்து என்ன பண்ணுது? ₹100 ஷேர்ஸ் வந்து பார்ல இஷ்யூ பண்ணுது கன்சிடரேஷனா. புரியுதா இல்லையா? அப்ப ₹6,30,000 வர்த்துக்கு ₹100 ஷேர்ஸ் வந்து கொடுக்குது நோரா லிமிடெட். யாருக்கு கொடுக்குது? சஞ்சித் லிமிடெட் கொடுக்குது. எதுக்கு சஞ்சித் லிமிடெட் கொடுக்குது? ஏன்னா சஞ்சித் லிமிடெட்ல இருந்து அசெட் வாங்கியிருக்கு, அந்த அசெட்டை கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலா ஷேர்ஸ் கொடுக்குது. புரியுதா இல்லையா தம்பிகளா, தங்கைகளா? எஸ் சார். எஸ் சார். ஓகே குட். நோரா, என்னென்ன அக்கவுண்ட்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு இதுல? இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல என்னென்ன அக்கவுண்ட்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்ல பார்க்கலாம். சார் அசெட்ஸ். சூப்பர். கம்பெனிக்குள்ள அசெட்ஸ் வருது. அசெட் வந்து என்ன கேட்டகரி? அசெட் கேட்டகரி. ஓகே. இந்த டிரான்சாக்ஷன்ல அசெட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்கிரீஸ். அசெட் இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணணும்? டெபிட். கரெக்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் அசெட் வாங்கும்போது சஞ்சித் லிமிடெட் அப்படின்னு ஒரு வெண்டார் வந்து டெட்டார் சார். அவன் டெட்டாராடா? உனக்கு அசெட் கொடுத்தா அவன் டெட்டாரா கிரெடிட்டாரா? லயபிலிட்டி கிரெடிட்டார். எஸ் சார். லயபிலிட்டி. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் மூலமா லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். we are supposed to credit him. Understood? So நம்ம journal entry என்ன இருக்கும்? asset account debit to creditors. assets purchased from Sanjit. Okay, இது ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. இதோட நம்ம விடல. என்ன பண்றோம்? வாட் ஆர் வி டூயிங் நெக்ஸ்ட்? சஞ்சித்க்கு வந்து பணம் கொடுக்கிறதுக்கு பதிலா we are giving share capital. அப்ப என்னென்ன அக்கவுண்ட்லாம் அஃபெக்ட் ஆகுது? ஷேர் கேபிட்டல். சஞ்சித் லிமிடெட் அக்கவுண்ட். ஷேர் கேபிட்டல் அப்படின்னு ஒரு liability கிரியேட் ஆகுது. This is a equity account. Equity is a liability. Okay. And இது இன்க்ரீஸ் ஆகுது and therefore you are supposed to credit it. அடுத்து சஞ்சித் லிமிடெட் அப்படின்னு ஒரு liability இருந்துச்சுல, அது இனிமேல் இருக்குமா நமக்கு? அதுக்கு பதிலா தான் நம்ம வந்து ஷேர் கேபிட்டல் கொடுக்கிறோம். கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். liability. அந்த liability வந்து இப்போ என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அதனால என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். புரியுதா இல்லையா? சோ ஜர்னல் என்ட்ரி என்னது? சஞ்சித் லிமிடெட் டு ஷேர் கேபிட்டல். அட இந்த மாதிரி ரெண்டு என்ட்ரியாவும் போடலாம். அதுக்கு பதிலா ஒரே என்ட்ரியாவும் நம்மளால போட முடியுமான்னு பார்க்கலாமா? புரியுதா? ஸ்ட்ரைட் அவே சஞ்சித் வந்து ஒரு அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணாம ஸ்ட்ரைட் அவே நம்ம எப்படி இந்த என்ட்ரியை போடலாம்? அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். எவ்வளோ? 6,30,000. அட ஓகே. சோ நீ இந்த ரெண்டு என்ட்ரி போடலாம், இல்ல இந்த ஒரு என்ட்ரியோட
க்ளோஸ் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான்டா, சொன்னேன் இல்லையா, சிம்பிள்னா. சார் இப்போ கம்பெனிக்கு 2-3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம 2 என்ட்ரியா சார் போடணும். என்னது? இந்த மாதிரி கம்பெனிக்கு சார் 2-3 பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சார், இப்போ சஞ்சித் மாதிரி உனி 2 பேர் இருந்தாங்கன்னா அப்ப எத்தனை அப்ப பேர் நம்ம இருந்தா 2 எத்தனை பேர் ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் மட்டும் ரைஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கூடவே லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஷேர் கேபிட்டல் அப்படின்ற லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். ஓகே ஓகே மை டியர் சில்ட்ரன், ஓகேயா? Yes, sir. இப்போ எனக்கு என்ன சொல்லணும்னா, what is the number of shares that we would have issued to Sanjit? சஞ்சித்க்கு எத்தனை ஷேர்? 6300. எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணிருப்போம் சஞ்சித்க்கு? 6300 sir. I'm waiting for others. Yes sir, 6,000. $6,300 shares எப்படி வந்துச்சு? 6,30,500. Amount payable to Sanjit வந்து 6,30,000. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 rupees. அப்போ டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு? 6,30,000. புரியுதா இல்லையா? Yes sir. புரியுதா தம்பிகளா? ஓகே, குட் குட், ஆசம். இப்போ டைப் 19 போலாமா? Yes sir. Sir, 1 minute, sir. எஸ் சார். எழுத புரியா? No, sir. ஒரே நிமிஷம் மேடம். Sir, okay, sir. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்ட கரெக்ட்டா? ஃப்ராட். Am I right, Miss Pragati? Yes, sir. ஓகே. இந்த ப்ராப்ளம் I'll give you 2 minutes. உங்களோட மூளை எல்லாம் பயன்படுத்தி கரெக்ட்டா போடுங்க பார்க்கலாம். So journal entry sir. Yes. Please solve. It's very simple only. Just use the same concept. Guys, in the previous problem, we issued shares of rupees 100 each for 6,30,000 rupees worth asset. நீ எவ்வளவு ரூபாய்க்கு ஷேர் இஷ்யூ பண்ணாலும் உன்னோட அசெட் எவ்வளவு உள்ள வருது? It is coming to the extent of 6,30,000 account rupees only, no? So you're supposed to debit asset account to the extent of 6,30,000 rupees only, no? Am I right, Yes, my dear sir. children? Okay. So remaining that 6,30,000 we are issuing as shares. So in the problem we are supposed to calculate the number of shares issued. Okay. Asset value 6,30,000. Issue price per share. ஒரு ஷேரை எவ்வளவு ரூபாய்க்கு இஷ்யூ பண்ற? நோரா, for how much are you issuing one share? 100, sir. 120. 120. Nora, the face value of the share is 100, but you are issuing it at a premium of 20%. It is written there. See, so 120. Okay, yeah, Yes, 100 sir. rupees plus 20 rupees. So number of shares issued, evlo? 5,250. 6,30,000 rupees worth asset, you are issuing shares worth 120 rupees. So how many shares would you give? 6,30,000 divided by 120. Simple. 5,250. Correct, Alia? Am I Yes, right, sir. my dear children? Yes sir. Okay. So share capital account la enna credit பண்ணும்? Number of shares issued into face value of share. Face value of share evlo? 120. 100 sir. 100. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட்ல என்ன கிரெடிட் பண்ணும்? Number of shares issued into premium per share. ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரூபாய் பிரீமியம்? 20. 20. Did you understand, my children? मेरे प्यारे बच्चों, have you understood? Yes, sir. Pragati, what about you? If you read the problem carefully, in this problem, Nova Limited has acquired assets as well as liabilities. Okay. So, sorry guys. So what happened is we have acquired assets of rupees 7,20,000 and liability of 1,20,000. So the net assets, அதாவது net assets na
நெட்டா அதாவது அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் எவ்வளவு நமக்கு வந்திருக்கு அப்படின்னா 6 lakh rupeesக்கு வந்திருக்கு. ஸோ we have to issue shares, give consideration to the extent of 6 lakh rupees. கரெக்டா இல்லையா? Yes, So sir. particular amount. ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து என்ன, அசெட்ஸ் ஒர்த் 7,20,000 வந்திருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி 7,20,000 போட்டுக்கோ. Sir, வெயிட், லயபிலிட்டிஸ் ஒர்த் 1,20,000 வந்திருக்கு இல்லையா? ஸோ லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் பண்ணிக்கோ. ஏன்னா லயபிலிட்டிஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆனால் யூ சப்போஸ் கிரெடிட். கரெக்டா இல்லையா? ஸோ லயபிலிட்டிஸ் 1,20,000. ஸோ நெட்டா நீ வந்து ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்கணும்? 6 lakh rupeesக்கு கன்சிடரேஷன் பே பண்ணணும். கரெக்டா? அந்த கன்சிடரேஷன் வந்து இந்த சம்ல பிரீமியமும் இருக்கிறதுனால யூ ஆர் கிவிங் ஷேர்ஸ் ஆஃப் rupees 120 each, of the value of rupees 120 each. கரெக்டா? ஸோ எத்தனை ஷேர் கொடுக்கணும்னு கால்குலேட் பண்ணிட்டு 5,000 shares. எத்தனை ஷேர்ஸ் கொடுக்கணும்னு கால்குலேட் பண்ணிட்டு நீ வந்து என்ன பண்ணலாம்? You can pass the journal entry. Net assets எவ்வளோ? 7,20,000 minus 1,20,000. Issue price of the share எவ்வளோ? 120. ஏன்னா 100 rupees shares 20% பிரீமியம்ல வந்து இஷ்யூ பண்ற இங்க இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ அப்படின்னா ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 5,000 into 100. அடுத்து இது வந்து 5,000 into 20. ஓகே. Shares. Sir, direct net asset Wait. I'll allow you to ask questions, right? இப்போ கேளு, என்னடா? direct net assets debit பண்ண போறோம். நெட் அசெட்ஸ் டைரக்டா போட்டனா, இப்போ ஒரு மெஷினரி வாங்குற, ஒரு கிரெடிட்டாரி வாங்குறேன்னு வச்சுக்கோ. ஒரு மெஷினரியும் கிரெடிட்டாரியும் நீ வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஃபார் திஸ் அமௌண்ட் 6 lakh rupeesக்கு ஒரு மெஷினரி ஒர்த் 7,20,000 அண்ட் ஒரு கிரெடிட்டார் ஆஃப் 1,20,000. சிம்பிள். இப்போ வந்து நம்ம நந்தகிஷோர் வந்து ஒரு கார் வந்து லோன்ல வாங்கியிருக்கான். அந்த லோன் ரீபே பண்ணணும். 1,20,000 இன்னும் ரீபே பண்ணல. புரியுதா இல்லையா? நீ இப்ப அந்த காரை வந்து வாங்கிக்கிற. புரியுதா இல்லையா? கடனோட சேர்த்து வாங்கிக்கிற. கேக்குதா இல்லையாடா? கேக்குது சார், கேக்குது. கடனோட சேர்த்து வாங்கிக்கிற. அப்ப do you have to keep a separate account for that car as well as that loan? செப்பரேட் அக்கவுண்ட் வச்சுக்கணுமா இல்ல நெட் அசெட்னு மொத்தமா செப்பரேட்டா? only then you will be able to keep track of the liabilities, no? So obviously asset account has to be debited and liabilities account has to be credited. Okay, understood my dear children?